அந்த தீவுல அங்கனக்குள்ள யாராவது அப்படி இப்படின்னு சத்தம் வந்துச்சுன்னா வாய்க்குள்ள என்ன இருக்கு? பாட்டங்க போடுறாங்க. தமிழ் படிக்க தெரியுமில? தெரியுமா தெரியாதா? நிறைய பேரு நல்லா அலங்கரிச்சுட்டு மேக்கப் பண்ணிட்டு இந்த லிப்டிக் எல்லாம் போட்டுட்டு அப்படி அப்படி கலர்ஃபுல்லா வர்றாங்கல்ல. ஐயோ கலர் கலரான லிப்டிக் தான் அப்படிதான் இருக்கும். மைக்கேலுடைய குரல் இந்த சேலை கிராமத்துக்கு ஒரு பிடித்தமான ஒரு குரல். அதனால கர்த்தருடைய வசனமும் சேர்ந்து போனா அநேகரை இழுத்து தன் பக்கமாய் வசப்படுத்தக்கூடிய வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். இப்போது கூட கர்த்தருடைய வசனத்தை நம்ம மத்தியிலே பாஸ்டர் மைக்கேல் ராஜா அவர்கள் கொண்டு வருவார்கள். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம பாஸ்டர் ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சோத்திரம் சொல்லுங்க. எல்லாம் மீண்டும் பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். எனக்கு இவ்வளவு பெரிய அறிமுகம் தேவையில்லை. ஏன்னா நான் அடிக்கடி வந்து போகிற ஆளு. அதனால உங்களை மீண்டும் பார்ப்பது எனக்கு சந்தோஷம். நான் மிகவும் நேசிக்கிற அன்பு தேவ ஊழியன் டாக்டர் மோமகன் ஐயாவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனிடத்தில் பெற்ற பெரிதான தரிசனத்தின்படி இப்படி ஒரு ஊழியத்தை துவங்கும்படியாக கர்த்தர் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த திருச்சபை ஆயிரங்களாக வளர வேண்டும், பெருக வேண்டும். ஆமென். ஒரு நல்ல இடத்திலே திருச்சபை கட்டப்பட வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். ஒரு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. செய்வாரா செய்ய மாட்டாரா ஆண்டவரு? இப்போ உட்கார்ந்து இருக்கிற எவரும் சபையை விட்டு வெளியே போக கூடாது. பிரசங்கம் முடிகிற வரைக்கும். ரொம்ப முடியலன்னா எந்திரிச்சு போலாம். இல்ல சும்மா போறதும் வர்றதும் அந்த தீவுல அங்கனக்குள்ள யாராவது அப்படி இப்படின்னு சத்தம் வந்துச்சுன்னா முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சிருவேன். முன்னாடி கூப்பிட்டு இந்த ஸ்டேஜ்ல இங்க சேர் போட்டு உட்கார வச்சு அப்புறம் பிரசங்கம் பண்ணுவேன். நல்ல கை வைத்து ஒரு இல்லையா சொல்லுங்க பாப்போம். கையை உயர்த்தி ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா. எஃப் மைனர் கொடுங்கயா, எஃப் மைனர் கொடுங்கயா. எத்தனை பேர் உள்ளங்கை மேகம் பாடல் கேட்டீங்க? உண்மையிலே கேட்டீங்களா? அது யாருக்கு தெரியும் அப்படின்றீங்களா? என் கேள்விக்கெல்லாம் பதில் கேட்டீங்களா? அது கேட்டீங்களா? சரி, அப்ப என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா. அதுல ஒரு சரணம் பாடிச்சு, அவருடைய உள்ளங்கையிலையும் ஒரு சரணம் பாடிச்சு. அவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போலாம். நேற்று தினத்துல ஒரு புதிய பாடலை ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறோம். மாரநாத்தா என்கிற ஒரு பாடல். அதனுடைய படப்பிடிப்புகள் கேரளா மூணாறுல நடைபெறுகிறது. சீக்கிரத்துல இந்த பாடல் வெளிவரும். நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்க. ஆமே. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லலாமே. என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்கதானப்பா. என் குழப்பத்துக்கு நீங்கதானப்பா. நீங்க இல்லாம வாழ முடியல. நீங்க இல்லாம ஒண்ணும் முடியல. நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. நீங்க இல்லாம வாழ முடியல. நீங்க இல்லாம வாழ முடியல. கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா. என் குழப்பத்துக்கு நீங்க தானப்பா. கேள்விக்கெல்லாம் நீங்க இல்லாம வாழ முடியல. நீங்க இல்லாம ஒண்ணும் முடியல. நீங்க இல்லாம
உமது கரத்திலே உமது கரத்திலே நன்மையை பெற்றனா தீமை பெற வேண்டுமோ? தீமை பெற வேண்டுமோ? ஏப்பா கொடுப்பீங்க, எதுக்கு பயெடுப்பீங்க? ஏப்பா கொடுப்பீங்க, எதுக்கு பயெடுப்பீங்க? எடுக்க தைரியம் இல்லையே, உங்களை பார்த்து கேள்வி கேட்க தைரியம் இல்லையே. நீங்க இல்லாம வாழ முடியல, நீங்க இல்லாம சொல்லுங்க, நீங்க இல்லாம வாழ முடியல. உபத்திரவப்பட்டவனின் உபத்திரவத்தை அப்பமா என்னாதவரே, இப்படி எதுக்கு பயப்படி? ஏப்பா இப்படி எதுக்கு பயப்படி? எடுக்க தைரியம் இல்லையே, உங்களை பார்த்து எடுக்க தைரியம் இல்லையே. நீங்க இல்லாம இயேசு இல்லாம வாழ முடியல, இயேசு இல்லாம ஒன்றும் முடியல. என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா. என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா. குழப்பத்துக்கு விட நீ ரெண்டு கைய உயர்த்தி சொல்லுவோமா? நீங்க இல்லாம நீங்க இல்லாம ஒன்னும், இயேசு இல்லாம இயேசு இல்லாம வாழ முடிய. இயேசு இல்லாம ஒன்னும். அந்த இரண்டாவது சரணம் சொல்லுது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை. நிறைய பேருக்கு நம்ம பிரச்சனைய பிரச்சனையுடைய சீரியஸ்னஸ் என்ன செய்யறது கிடையாது. நம்ம வழி நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம படுற கஷ்டம், நம்மளுடைய வேதனைய வழி சிலருக்கு புரிகிறது இல்லை. ஆனா ஆண்டவர் நம்ம வழிகளை அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். எதுக்காக என் புள்ள அழுகுது, எதுக்காக என் புள்ள கஷ்டப்படுது, எதுக்காக வருத்தப்படுறான் அப்படிங்கிறத சில ஜென்மங்களுக்கு வார்த்தையில சொன்னா கூட என்ன செய்யாது, புரியாது. ஆனா கர்த்தர் நம்முடைய உணர்வுகளை அறிந்திருக்கிறவராக. உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணுகிறவர் அல்ல. உங்க உணர்வை யாரு புரியலனாலும் பரவாயில்ல, அப்பா புரிஞ்சிருக்கிறார். இந்த வார்த்தையை சொல்லுங்க, அப்பா புரிஞ்சிருக்கிறாரு. ரெண்டு கையை உயர்த்தி உபத்திரவப்பட்டவனின் உபத்திரவத்தை அற்பமா எண்ணாதவரே. ஒரு முறை உபத்திரவ உங்க சத்தங்களை உயர்த்தி சொல்லலாமே. உபத்திரவத்தை அற்பமா. என் பாய்ப்படி என் பாய்ப்படி எதுக்கு பாய்ப்படி? என் பாய்ப்படி எதுக்கு பாய்? கேள்வி கேட்க தைரியம் உங்களை பார்த்து
நிறைய பேரு நல்லா அலங்கரிச்சுட்டு மேக்கப் பண்ணிட்டு இந்த லிப்டிக்லாம் போட்டுட்டு அப்படி அப்படி கலர்ஃபுல்லா வர்றாங்கல்ல, அவங்கள பார்த்து நம்ம தப்பா நினைச்சிடக்கூடாது. ரொம்ப பந்தா வர்றாங்க. நிறைய பேரு நான் பார்த்த வரைக்கும் கஷ்டத்தை 4 பேர் பார்த்து ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்க கூடாதுன்றத மறைக்கிறதுக்காகவே மேக்கப் பண்ணிட்டு வர ஆளுங்க உண்டு. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுங்களா? சிலருடைய அனுதாபம், சிலருடைய பரிதாபம், ஏன் இப்படி இருக்கிற, இதாச்சு, ஏன் இவ்வளவு சோகமா இருக்க அப்படின்னு அவங்க நம்மளை பார்த்து கேட்க கூடாதுன்றத மறைக்கிறதுக்கு சர்ச்சு ஃபுல்லா பயங்கர மேக்கப்ல இருக்குங்க. ஐயோ, கலர் கலரான லிப்டிக் தான் அப்படிதான் இருக்கும். நம்மளும் ரொம்ப பந்தாவா வந்திருக்காங்க போல இந்த பாட்டை பாடினா அம்புட்டும் அழுது மேக்கப் கலைச்சு போயிடுது. அப்ப என்னன்னா, தன் வேதனைய மறைக்கிறதுக்கு, உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால ரொம்ப மேக்கப் போற ஆளுகளை தப்பா நினைக்க கூடாது, தப்பா நினைக்க கூடாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் கத்துக்கிட்ட வரைக்கும், நீங்க இல்லாம இந்த ஸ்கேல்ல இன்னொரு பாட்டு பாடிடுவோமா? ஒரு உள்ளம் கை மேகம் எழும் மட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும் மட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. மலையாய் பெய்யட்டுமே, மலையாய் பெய்யட்டுமே, மலையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. ஒரு உள்ளங்கை, எல்லாம் கை தட்டி பாடணும், சத்தம் வர்ற மாதிரி. கையும் கட்டணும், வாயும் திறக்கணும். வாய்க்குள்ள என்ன இருக்கு? பாட்டு அங்க போடுறாங்க. தமிழ் படிக்க தெரியுமில? தெரியுமா தெரியாதா? தமிழ் அங்க போடுறாங்க. கையும் தட்டணும், வாயும் பாடணும், கண்ணும் பார்க்கணும், 3 செயல்படும். ஒரு உள்ளங்கை மேகம் மலையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. ஒரு உள்ளங்கை வேகம் நெருங்கட்டுமே, ஒரு உள்ளங்கை வேகம் நெருங்கட்டுமே, ஒரு மழையால் பெய்யட்டுமே. ஆகுக்கப்பட்ட மந்திரிடங்கள் செப்பனிடப்பட வேண்டுமே. சிதறுந்த தேவஜனங்கள் ஒன்றாக இணையணுமே. ஆகப்பட்ட பலிபீடங்கள் செப்பனிடப்பட வேண்டுமே. சிதறுண்ட தேவஜனங்கள் ஒன்றாக இணையணுமே. மலையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே, மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே. ஒரு மழையாய் பெய்யட்டுமே, உள்ளங்கை வேகம் எழும்பட்டுமே, ஒரு மழையாய் பெய்யட்டுமே. பெருவெள்ளத்தின் இரைச்சல் சத்தம் ஆளுடன் கேட்கட்டுமே. ஆகாரம் ரதத்துக்கு அதை கட்டி ஓடணுமே. திருவெள்ளத்தின் இரைச்சல் சத்தம் ஆவிகள் கேட்கட்டுமே. கேட்கட்டுமே. ஆகாவின் ரதத்துக்கு ஆகாவின் ரதத்துக்கு அரை கட்டி ஓடணுமே. மலையாய் பெய்யட்டுமே. நதியாய் பாயட்டுமே, மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, ஒரு மழையாய் பெய்ய
அக்கினியை பலிபீடம் காரணமே கத்தரேவன் கத்தரேவன் சேலை கிராமம் முழுங்கனுமே அப்படி பாருங்க சேலை கிராமம் முழுங்கனுமே மழையாய் பெய்யட்டுமே கொஞ்சம் விட்டு கொடுக்க கொஞ்சம் விட்டு பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க உள்ளங்கை வேகம் வெறும் கட்டுமே மழையாய் பெய்யட்டுமே உள்ளங்கை வேகம் பெருமட்டுமே திருமழையாய் பெய்யட்டுமே ஆவியே ஒரு கதனமன சந்தர கதனமனிய கதனோ ஆவியே செய்வாடும் அனலாகும் நல்ல ஆவியை பாடும் ஒரு கதனமஸ்யக்கரே நம்பொருவன் ஆத்மீரம் நீந்திருக்க பாதாளி பாறைகளை எதிர்த்திடுவே நம்பொருவன் ஆத்மீரம் நீந்திருக்க பாதாளி பாறைகளை எதிர்த்திடுவே நன்றி ஜெபிக்க அவர் நன்றி ஜெபிக்க அவர் நெருப்பாய் இறங்கிடுவா தெய்வம் நெருப்பாய் கொஞ்சம் கண்ணை மூடி ஆவியில் நிரம்பலாமே யாரு கண்ணை தொலைக்க வேண்டும் ஒரு 2-3 நிமிஷம் நல்ல கைத்தட்டி வாய் திறந்து அந்நிய பாஷை நல்ல அந்நிய பாஷையில வாய்களை திறந்து வாய திறக்கலாம் அந்நிய பாஷை பேசலாம் ஒரு புதிய பலனை கருத்தை தரட்டும் ஒரு புதிய மரண கண்ண மூடு தங்கச்சி கண்ண மூடு ஒரே கதனகதனமோ உரதனவனியா சந்தன கதனவரியா கதனமோ இந்த அரை ஆண்டிலே அடுத்திருக்கிற 6 மாதங்களிலே இந்த வருடம் முடிவதற்குள்ளாக Everyone together. யாரு கண்ணை திறக்காத கண்ணை திறக்காத ஒரு 2-3 நிமிஷம். You can enjoy the presence of God. Era kallak alhanda shalhando manakatri aramahito manakanda manakatri biri handuri era kutkana manakanda dala kadama manakanduro shadere adunamma alabtu karagada handaratta akthiri gadi idana handuru verdana vandana kathula vash kalabaraturu manakanda ke manakattu manakande manakattu gandara vattu kalabara dina andara vashya kurama alagada manidana handuru dana manaktu ஒரு பலிபீடத்தில் அக்கினி ஒரு பலிபீடத்தில் அக்கினி எரியட்டும் பலிபீடத்தில் அக்கினி எரியட்டும் பலிபீடத்தில் அக்கினி எரியட்டும் அணைந்து போகாத அக்கினி அணைந்து போகாத ஒரு அக்கினி அணைந்து போகாத ஒரு அக்கினி
இன்னையோட அந்த கஷ்டத்துக்கு ஒரு முடிவு, இன்னையோட ஒரு விடிவெள்ளி. அந்த வனாந்தரங்கள், அந்த ஐயா போல காரியங்கள், அந்த செத்து போன காரியங்கள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இந்த ராத்திரி வேளையிலே இதை எழுப்புதல் கூட்டத்திலே ஒரு விஷயம் உயிர் வீழ்ச்சி அடைவதாக. எந்த அளவுக்கு அத்தனை முழு பலத்தோட கை தட்ட முடியுமோ, வாயை திறக்க முடியுமோ, அந்த சப்த தகவல கந்தல பௌராகார பக்கோ மனகத்தி தீரம அந்த தத்தல பௌராகார கந்தராகுதா கந்தரவர கந்தோ சுத்தி விரி அந்தல அதுலமாதியா மரகதவர கித்தல பௌரக கந்தல மதுர கந்தரவா மரகதர சக்கலல கந்தல பர சுலபன வரவர புரி அந்தர சக்கலல புரி அந்தரவா. இந்த நாட்கள் எதிர்பார்ப்புகள், இந்த நாட்கள் ஜெபங்கள், இந்த நாட்கள் கண்ணீர், இந்த நாட்கள் எதிர்பார்ப்பு, இந்த ராத்திரியிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். கடைசியாய் வருமுறை ஆவியே ஆவியே கதனவர சக்கர மௌதன கந்தன உங்களால் எவ்வளவு பலமாய் கரங்களை தட்ட முடியுமோ முழு பலத்தோடே கைகளை தட்டி வாய்களை நல்ல திறந்து அவியானவரே என்னை கரங்களை அர்ப்பணிக்கிறோம். உன் கரத்தில் செயல்படுகிற பிள்ளைகளா, உன் கரத்தில் பயன்படுகிற ஒரு திருச்சபை, தேவ திட்டத்தை செய்கிற ஒரு திருச்சபை, தேவ சித்தத்திற்கு இணைந்து ஓடுகிற ஒரு திருச்சபையா சபை நிற்க வேண்டும் என்று வேண்டுகிறோம்.